ரவுடிசம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்வக்கொளராக தன் தலைவனை பார்க்கறதுக்காக எகிரியும் போது அது மேலே ஏறி நின்று பார்த்தா தெரியுமா அப்படின்னு ஒரு ஆசையில் ஏறும்போது அந்த கம்பி தாங்க முடியாமல் உடஞ்சிது. இன்றைக்கி தாவேக்கா அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க. மாநகராட்சிக்கு அவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட செலவு என்னன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த செலவை நாங்களே கொடுத்துட்றோம், இல்லை எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, நாங்களே பழைய மாதிரி பண்ணி கொடுத்துட்றோன்றாங்க. இதை விட ஒரு கட்சி என்ன அறத்தோடு இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் போகிறீங்க, ஒரு வண்டியில் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறீங்க, வேறு ஒரு தலைவர் நீங்கள் இன்னும் பேசுகிறாரு, தெரியலன்னா என்ன பண்ணீங்க? எகிரி நின்று பார்ப்பீங்களா மாட்டிங்களா? அதை தான் பண்ணுறாங்க. அவன் ஒரு விவசாயி மரத்து மேலே ஏறி உட்காந்து பார்க்குறான், அவ்வளோதானே, ஒன்றும் தப்பு இல்லை, வேணாம்ப்பா இறங்கப்பானா இறங்குறான்ல, ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையா? அவன் அது மேலே ஏறி உட்காந்து வெடிகுண்டா வீசுறான். எனக்கு புரியவே இல்லையே. கீழே கீழே தலைவர்கள் அப்படி தாங்க இருப்பான், அப்படி தான் இருப்பான். தலைவரை பார்க்கணும்னா தொண்டை அப்படி தான் இருப்பான். மற்ற கட்சிகள் அப்படி யாரும் பண்ணுறது இல்லை. ஏன்னா 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வராங்க, அவனுக்கு தேவையில்லை, கொடுத்த காசுக்கு கூவுனா போதுன்னு கூவிட்டு போகிறான். இங்கே உண்மையாக இருக்கான், நேர்மையாக இருக்கான், அவன் அப்படி தான் இருப்பான்.